நடுவர் அவர்களே, திரைப்படங்களுடைய நிலை இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? இன்றைய தினம் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. திரைப்படங்களிலே எவ்வளவோ செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள், புராணங்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதிகாசங்கள் பேசப்பட்டிருக்கிறது, நிறைய தத்துவ செய்திகள். இங்கே வந்திருப்பவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? உங்களுடைய பாடலையும் நகைச்சுவையையும் கேட்டு ஒரு 2.5 மணி நேரம் இன்புற்று மகிழ்வதற்காகத்தான் இந்த கூட்டமே இங்கே கூடியிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. திரைப்படம் என்றாலே ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். அதிலே போடுவாங்க, எல்லா திரைப்படத்திலையும் படம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போடுவான், இதில் வரக்கூடிய கதை பாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே என்று அதில் போட்டுருவான். அது மட்டுமல்ல, கேளிக்கை வரி சட்டத்தின்படி என்று திரைப்படத்தை ஒரு கேளிக்கை பொருளாக, ஒரு சாதனமாகத்தான் இந்த மனித குலம் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர அதிலிருந்து நாம் பின்பற்றுவதற்கு ஏதாவது ஒரு சில இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 300-350 படங்கள் வருகிறது. 1.5 நாளைக்கு ஒரு படம், ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் என்று வருகிறது என்று சொன்னால், வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்கு ஒரு சில படங்களை சொல்லுவார்கள். சொல்லலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன், பெரியார், காமராஜர் என்று சில திரைப்படங்களை சொல்லலாம். ஆனால் 100க்கு 95-98 திரைப்படங்கள் வெறும் குப்பைகளாகத்தான் இருக்கின்றதே தவிர பின்பற்றி வாழும்படியாக எதுவுமே இல்லை. மியாவ் மியாவ் பயந்தே போனேன். நடுவர் அவர்களே, நான் பூனை மாதிரி கத்தல, இது ஒரு திரைப்படத்தினுடைய பேரு. இந்த திரைப்படத்தில் ஹீரோ யாருன்னா பூனை. என்னமா கதை விடுறாங்க, இது ஒரு படத்தினுடைய பேர். என்னமா கதை விட அடுத்து ஒரு படம் எடுக்க போறாங்க தெரியுமா உங்களுக்கு? உள்ள வந்தா உதப்பேன் அப்படின்னு. எவன் போய் தியேட்டர்ல பார்க்க போறான்னு தெரியல. ஜில்லு ஜங்கு ஜக்கு, என்னையா தத்துவது? ஜில்லு ஜங்கு ஜக்கு, கா 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 போ, சங்கிலி புங்கிலி கதவை தர. என்னையா எனக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏற்பட்டது ஈன்னு ஒரு படம், அதுல ஈ தான் ஹீரோ. இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷம் நேரெல்லாம் ஒரு புத்தகத்தையே காணும், பெரிய புத்தகத்தையே காண அடிச்சுட்டானுவோம். இன்னைக்கு வரலும் அந்த புத்தகம் எப்படி போச்சு, மாயமா போச்சு, என்ன ஆச்சுங்கிறது எவனுக்கும் தெரியல. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ண போறோம்னா மகிழ்ச்சியா வெளியில வரணும். ஜஸ்ட் இஸ் எ டைம் பாஸ் தான். அதை சொல்லிக்கிறதெல்லாம் உண்மை நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளை மாதிரி மடையன்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு 70 வருடம் வாழ்க்கை, சராசரி வாழ்க்கைனா ஒரு 2.5 மணி நேரத்தில் 70 வருட வாழ்க்கையும் காட்டிட முடியுமா? திரைப்படத்தில் வருமாங்க சண்டை காட்சிகள், ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பான், கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா 50 பேர் அடிப்பான், சுற்றி சுற்றி அடிப்பான், சும்மா பறந்து பறந்து அடிப்பான். நான் ஒரு படம் பார்த்தேன் கல்லூரியில் படிக்கும்போது, அதில் அவர் சொல்லுவார், அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், டேய் அடிக்கிற அடியில் நீ உங்கள் அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பாலை கக்கிற அளவு கட்டிப்பட்டா பார்க்குறிய. நானும் ஒரு டாக்டர் தான், அனாட்டமி படிச்சிருக்கிறேன். ஆனால் அம்மாட்ட குடிச்ச ஒரு தாய்ப்பாலை 25 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் கக்குறாங்கன்னா அது திரைப்படத்தில் மட்டும்தாயா சாத்தியமாகும். சரி, வெளியே அந்த பாலை கொண்டு வர்றப்ப ஒரு தயிராவது மாற்றி காட்டலாம்ல. போன பால் வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கலந்துட்டு திருப்பி பாலாவே எப்படா வெளியே வர. பழைய பாடலாம் அருமையாக பாடினீங்க, ரொம்ப நீங்க தியாகராஜ பாதவர் காலத்து பி சின்னப்பா பாடலாம் பாடினீங்க. இன்னைக்கு வரக்கூடிய பாடலுக்கெல்லாம் எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சமீபத்தில் பார்த்தா அந்த பாட்டு தான் எங்கே பார்த்தாலும் பாடிச்சு. அலுமா டோலுமா ஆளுமா டோலுமா இசாலகடிமா அலுமா தேர்ச்சி களி தின்னா கிராக்கி விட்டாஷா அலுமா அரிகல்லு கல்லி கல்லு கொத்து விட்டா கலகலே பளிச்சுன்னு பல பேக்கு மிட்டாம்பலே லோகலே. இப்போ வர திரைப்படங்களில் நல்லா மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த திரைப்படத்துலையாவது தண்ணி அடிக்கிற சீனு, பார் சீனு இல்லாமல் வருதா? அதில் சின்னதாக போடுவான், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது, சும்மா ஒரு மூலையில் போட்டு இவன் காட்ட வேண்டியது எல்லாம் காட்டுவான். எது எதுக்கு தண்ணி அடிக்கிறதுன்னு வரம்பே இருக்காது. புள்ள பெத்தா தண்ணி அடிக்கணும்பான், இல்லையே பர்த்டேயா யாருக்கடா, தங்கச்சிக்கு வைடா மாமே ட்ரீட்டு,
அப்பாவுக்கு பர்த்டேயா அதுக்கு ட்ரீட்டு, மாமியாருக்கு பர்த்டேயா ட்ரீட்டு, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா ட்ரீட்டு. இதுக்கு தானே கல்யாணம் நடந்தா முதல் நாள் ட்ரீட்டு, மறுநாள் ட்ரீட்டு, இழவு வீட்லேயும் ட்ரீட்டு, பொங்கலுக்கு ட்ரீட்டு, நியூ இயருக்கு ட்ரீட்டு, தமிழ் நியூ இயருக்கு ட்ரீட்டு, அடிப்பெருக்கு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி குடிப்பான். இப்படி குடிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்து விட்டது அது மாதிரி சிகரெட்டு. அப்போ வந்துச்சு ஸ்டைலாக சிகரெட் பிடிப்பார், அப்படி தூக்கி போட்டு அடித்து பிடிக்கிறாரு பாருங்க. அதை பார்த்துட்டே பல பேர் சிகரெட் பிடிக்க ஆசைப்பட்டு சினிமாவில் சீரழிந்தவர்களெல்லாம் உண்டு. திரைப்படத்தை நான் ஒரு ஆள் பின்பற்றி வாழவே முடியாது. முதல் பேசும் திரைப்படம் என்பது 1903 வந்துச்சு உலகத்தில். பிரான்ஸ் நாட்டில் இரட்டைகள் லூமியோவும் லூமியோ என்பவர்கள் அதை கொண்டு வந்தார்கள், திரைப்படமாக காமிச்சாங்க. அதோடைய பேரே ரயில் கொள்ளை. அன்றைக்கு ஆரம்பித்த ரயில் கொள்ளை தான் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்து ரயிலில் எப்படி திருடலான்னு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான். இன்னும் திரைப்படங்கள்லாம் தடயம் இல்லாமல் எப்படி கொலை பண்ணலாம், ஒரு விஷயத்தை எப்படி மறைத்து கொலை செய்யலாம், எப்படி மாமியாரை கணவனிடமிருந்து பிரிக்கலாம், எப்படி நாத்தனாரை கணவனிடமிருந்து பிரிக்கலாம், எப்படி தலையணை மந்திரம் ஓதுவது, இப்படி சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் உங்களுடைய சினிமாவை தவிர அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. பாருங்க, நல்ல படம்லாம் எடுத்தாங்க. காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தாங்க, பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தார்கள், பாரதியுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தார்கள். அதெல்லாம் எதிர்பார்த்த அளவு போகலையே. 1931 தான் முதல் தமிழ் பேசும் படம் வந்தது, காளிதாசுங்கிற படம். அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை அது கபாலியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய விவேகமாக இருக்கட்டும், அந்த படத்தை பார்த்தா ஏங்க ஐயோ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. என்னங்க துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பித்தா படபுறா ஒரே பொட்டு பசங்க, சின்ன பசங்க தீபாவளிக்கு கேப்பு வச்சு சுட்டுட்டு இருக்கு பாருங்க, அதை மாதிரி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் பெரிய AK-47 வச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டி சுடுவான், மாஞ்சி என்ன மாதிரி வெறுக்க சுட்டுட்டு இருப்பான். கதாநாயகன் மேலே ஒரு புல்லட்டு கூட படாது. இவர் சின்ன பிஸ்டல் தான் வச்சுப்பாரு, 10 ரவுண்டு தான், பொட்டுன்னு அடிப்பார், ஒவ்வொரு ஆள் காலியாகி கீழே விழுவான். இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் சாத்தியமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு ஒரு நாளும் பொருந்தாது. உங்களுடைய சினிமா என்பது வெறும் ஜிகினா, நிழல் நிஜமாகிறது என்பது திரைப்படத்தினுடைய பெயராக வேணுமானால் இருக்கலாம், ஆனால் அவைகள் நிழல்கள் தானே தவிர நிச்சயமாக நிஜங்கள் இல்லை என்று சொல்லி, திரைப்படங்கள் இன்புற்று மகிழதான், ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதை தவிர அதில் பின்பற்றுவதற்கு எதுவும் இல்லை என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.